வணக்கம் மக்களே, வெல்கம் டு நர்மி டாக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 12 ராசிகளுக்கு உரிய ராசி பலன்களைத்தான் பார்க்க போகிறோம். மேசராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளாரே இருப்பதனால மேன்மையான பலன்கள் உண்டாகும். நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். நல்ல உணவு, படுக்கை வசதி மற்றும் இன்று ஒரு சிலருக்கு புத்தாடைகள் கூட கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. பெண்களால் லாபம் உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி மற்றும் எதிர்பார்த்த பணவரவு உண்டு. விநாயகர் வழிபாடு உங்களுக்கு மேன்மை தரும். ரிஷபராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சற்று பண செலவுகள் உண்டாகும். வேலை செய்யும் இடத்தில் ஏதேச்சும் ஓவர் ஆக்ஷன் காட்டினால் அந்த காரியம் கடுமையாக்கப்படலாம். அதனால் நிதானமாக பொறுமையாக வேலை செய்வது நல்லது. காரியத்தில் தடை உண்டாகவும் வாய்ப்புண்டு. ஒரு சிலருக்கு தலைவலி, உடற் சோர்வு கூட உண்டாகலாம். ஒரு சிலருக்கு உடல் உபாதையினால் மருத்துவ செலவும் உண்டாக வாய்ப்பு உண்டு. ஏனெனில் உங்கள் ராசிக்கு 12 சந்திரன் அமைந்துள்ளார். அதனால் இத்தகைய பலன்கள் உண்டாக வாய்ப்புண்டு. சிவ வழிபாடு, சிவன் கோவிலில் நந்தீஸ்வரர் வழிபாடு நன்மை செய்யும். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கு ராசிக்கு 11 சந்திரன் அமர்வதால் பொருள் வரவு உண்டு. அதனால் மனமகிழ்ச்சியும் உண்டு. இன்று உறவினர் வருகையும் உண்டாகலாம். நண்பர்கள் சந்திப்பு, தனலாபம் மற்றும் சுகமும் உண்டு. பொதுவாக இன்று உங்களுக்கு நல்ல நாள் என்றே சொல்லலாம். நண்பர்கள் சந்திப்பினால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர் வருகையால் சற்று பொருள் செலவு ஏற்பட்டாலும் கூட நல்ல மனமகிழ்ச்சி உண்டாகும். அதனால் உங்களுக்கு இன்று நல்ல பலன்கள்தான். பெருமாள் வழிபாடு உங்களுக்கு மேலும் நன்மை செய்யும். கடகராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு சந்திரன் 10 அமர்ந்துள்ளார். இன்று உங்கள் பேச்சுக்கு செல்வாக்கு உண்டு. நீங்கள் செய்யும் முயற்சிகளும் கைகூடி வரும். நினைத்தபடி நினைத்த இடத்திலிருந்து உங்களுக்கு பணவரவும் உண்டு. நோய் சற்று எட்டி பார்த்து அகலும். முயற்சியினால் வெற்றி நிச்சயம் கிட்டும். பொருளாதார நிறைவு இன்று திருப்தியாக உள்ளது. குடும்ப மகிழ்ச்சியும் உண்டு. கடகராசி அன்பர்கள் இன்று சிவ வழிபாடு மேற்கொண்டால் நிச்சயம் நன்மை நடக்கும். சிம்மராசி அன்பர்களே, இன்று ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திரன் அமர்வதால் ஏதோ ஒரு விஷயம் உங்களின் செயல்பாடுகளை கட்டுப்படுத்துவதாக உங்களுக்கு தோன்றும். அதை அறிவினால் ஆராய்ந்து உணர்ந்து கொண்டு அதை நீக்கி செயல்படுங்கள். மனதில் தேவையில்லாத பயம், அச்சம் உண்டாகும். உடல் உழைப்பு இன்று சற்று அதிகமாகத்தான் இருக்க வாய்ப்பு உண்டு. ஒரு சிலருக்கு வயிற்று வலி கூட உண்டாகலாம். இதனால் மனதில் தோன்றும் பயத்தை நீக்க ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு நன்மை செய்யும். கன்னிராசி அன்பர்களே, இன்றைக்கு உங்களுக்கு 8ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்துள்ளார். சந்திராஷ்டமம் நாளாக இன்று உங்களுக்கு இருக்கிறது. இன்று மனதில் திடீர் பயம், உடல் சோர்வு இப்படி இருப்பதனால் நீங்கள் சற்று மன உளைச்சலுக்கு ஆளாகி நிற்பீர்கள். உங்கள் பேச்சிலும் செயலிலும் இன்று கவனம் இருக்க வேண்டும். நிதானமும் இருக்க வேண்டும். இன்று ஏதாவது பேசிவிட்டால் அதனால் வரும் பிரச்சனை 1 மாதம் அல்லது 2 மாதம் கூட தொடரலாம். எனவே செயலிலும் பேச்சிலும் நிதானமாக இருக்க வேண்டும். மருத்துவ செலவு, மன நிம்மதி குறைய வாய்ப்புகள், மன அழுத்தம் கூட இன்று ஏற்பட வாய்ப்புண்டு. நினைத்த காரியம் லேட்டாக நடப்பதால் சற்று எரிச்சலும் கோபமும் கூட உண்டாகும். ஒரு சிலருக்கு என்னடா இது என்கிற விரக்தி மனப்பான்மை கூட தோன்றும். ஏனெனில் நாம் எதிர்பார்த்த அந்த செயல்
சரியாக நடக்கவில்லை என்பதால் இத்தனை பிரச்சனைகளும் மனதிற்குள் உண்டாகும். இதனால் பெருமாள் வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை தரும். துலாம் ராசி அன்பர்களே, இன்று உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்துள்ளார். வாகன வசதி, நல்ல கௌரவம், நல்ல பிடித்த உணவு, பண வரவு இவையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல தூக்கமும் உண்டு. உங்கள் பேச்சுக்கு இன்று செல்வாக்கு உண்டாகும். மேலும் நீங்கள் எதிர்பார்த்த லாபமும் கிடைக்கும். நினைத்த காரியம் கைகூடுவதற்காக சக்தி வழிபாடு செய்தால் நிச்சயம் பலனுண்டு. இன்று உங்களுக்கு நன்மைகளே கிடைக்க சந்திரன் வாய்ப்பை தருகின்றார். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று உங்கள் ராசிக்கு 6இல் சந்திரன் அமர்ந்துள்ளார். பணவருவாய் நிச்சயம் உண்டு. உடம்பில் ஒரு சில நோய்க்குறிகள் காட்டியிருந்தாலும் அவை விலகிவிடும். கவலைகள் நீங்கும். பகைவர்கள் சற்று அஞ்சி விலகி நிற்பார்கள் அல்லது அடங்கி போவார்கள். இன்று தனலாபம் உண்டாகும். சுகம் நிறைந்த வாழ்வும் உண்டு. குடும்பத்தில் நிம்மதி, கொடுக்கல் வாங்கலில் திருப்தி இவையெல்லாம் உண்டாகும். மனதிற்கு இனிய நிகழ்வுகளும் இன்று நடக்க வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வழிபாடு நன்மையை தரும். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கு ராசிக்கு 5இல் சந்திரன் அமர்ந்துள்ளார். இதனால் செல்ல விரும்பும் இடங்களுக்கு செல்ல முடியாமல் ஏதேனும் தடை உண்டாகலாம். இன்று இந்த வேலைகளை முடித்துவிடலாம் என்று கருதி செயல்பட்டால் கூட அது இழுத்தடித்து முடிக்க முடியாமல் திணறும் நிலை கூட உண்டாகலாம். காரியத்தை ஜெயிக்க முயற்சியோடு செயல்பாடுகளை மேற்கொண்டால் மட்டுமே அந்த விஷயத்தை சரியாக செய்து முடிக்க முடியும். பணத்தை கையாளுவதிலும் கவனமாக இருக்க வேண்டும். இன்று சற்று உடல் சோர்வு மற்றும் வேலை பளுவினால் எரிச்சல் அல்லது கவலை இப்படி ஏதேனும் உண்டாகலாம். ஜாதகருக்கு கண் நோயோ அல்லது அல்சர் மாதிரியான வயிற்று எரிச்சலோ உண்டாக வாய்ப்பு உண்டு. இதனால் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நன்மையை கொண்டு வந்து சேர்க்கும். மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கு இன்று ராசிக்கு 4இல் சந்திரன் அமர்ந்துள்ளார். துணிச்சலுக்கு பதில் பயம் கலந்த மனநிலை இன்று உண்டாகும். யாரையும் நம்ப முடியாத சூழ்நிலையும் உருவாகும். அதனால் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம். இன்று நண்பர்களை நம்பி எந்த காரியத்திலும் இறங்கினாலும் பயனில்லை. அதனால் வீண் அரட்டை அடிப்பதை தவிர்த்துவிட்டு உருப்படியான காரியத்தை செய்து பார்க்க முயலவும். அவநம்பிக்கை ஏற்படாமல் இருக்க வேலையில் கவனத்தை செலுத்தவும். இன்று நீரினால் தொல்லை அல்லது சளி தொந்தரவு இப்படி ஏதேனும் உண்டாக வாய்ப்புண்டு. இப்படிப்பட்ட மனோபயங்களை நீக்க நீங்கள் வீரப்பெருமாள் வழிபாடு செய்தால் உங்கள் குடும்பத்தாரின் உடல்நிலையில் கூட நல்லதொரு மாற்றம், முன்னேற்றம் இவையெல்லாம் உண்டாகும். இதனால் மருத்துவ செலவும் நீங்கும். கும்பராசி நேயர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் உள்ளார். இதனால் பணவசதி, புதிய நண்பர்கள், புதிதாக மேற்கொள்ளும் முயற்சிகள் இவையெல்லாம் நன்மையே செய்யும். மேலும் இன்ப அனுபவங்களும் உண்டாகும். செயல்களில் வெற்றி, நல்ல மதிப்பு இவையெல்லாம் உண்டாகும். பெண்களால் நலமுண்டு. புதிய நண்பர்கள் கிடைக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் நீங்கள் உங்கள் செயலில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். சனி பகவான் உங்களுக்கு பாடம் நடத்த தயாராக இருக்கின்றார். அதனால் உங்கள் காரியங்களில் நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டும். இன்று தனலாபம், காரியங்கள் கைகூடும். நல்ல மனநிலை உண்டாகும். உங்களுக்கு இன்று அம்மன் வழிபாடு நன்மை செய்யும்.
மீனராசி அன்பர்களே, உங்களுக்கு இன்று ராசிக்கு 2இல் சந்திரன் அமர்வதால் காரியங்களில் சற்று மந்தத்தன்மை ஏற்படும். கொடுத்த இடத்திலிருந்து பணத்தை எதிர்பார்க்கும் பொழுது அது நஷ்டமாவது போல் ஒரு சூழ்நிலை உருவாகும். இதனால் மனம் சஞ்சலப்படும். மேலும் விரக்தி அடையக்கூட வாய்ப்பு உண்டு. இந்த விரக்தி தன்மையும் அவப்பெயரும் குலதெய்வ வழிபாட்டினால் நிவர்த்தியாகும். நீங்கள் எதிர்பார்க்கும் மதிப்புக்கு குறைவாக மதிப்பிடுகின்றார்கள் என்கிற வருத்தம் உங்களுக்கு உண்டு. மேலும் கொடுத்த இடத்தில் பணவரவு மிகவும் லேட்டாகிறதே என்கிற மனவிரக்தியும் இருக்கின்றது. இது எல்லாவற்றையும் சரி பண்ணுவதற்காக குலதெய்வ வழிபாடு மேற்கொண்டால் மிகவும் நன்மை செய்யும். ஓகே மக்களே, இன்று 12 ராசிகளுக்கும் சந்திரன் அமர்ந்த பாவத்தின் பலன்களை பார்த்தோமல்லவா? மீண்டும் இது போன்ற இன்னொரு காணொளியில் சந்திப்போம். ஓகே மக்களே, நன்றி, வணக்கம்.